ஹலோ. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேரை கடந்து வந்திருப்போம். நல்லவங்களையும் நல்லது செய்கிறவங்களையும் பார்த்துருப்போம். நம்ம மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிறவங்களையும் பார்த்துருப்போம். அதில் சில பேரை நம்மளால் மறக்கவே முடியாது. அப்படி தான் ஒரு சமயம் நாங்கள் மைசூருக்கு போயிருந்தோம், டூர் போயிருந்தோம். அப்போ பிருந்தாவனம், இந்த சாமுண்டீஸ்வரி கோயில் இதெல்லாம் பார்த்துட்டு ரூமுக்கு வர்றப்போ 10 மணி மேலே ஆயிடுச்சு. எனக்கு லேசாக கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, வாப்பான்னு என் மகனை கூட்டிகிட்டு டீக்கு சாப்பிட்டு வரலான்னு கீழே இறங்கி வந்தோம். வந்து பார்த்தா ஒரு கடையும் திறக்கலை. கொஞ்சம் தூரம் நடந்து போன அப்புறம் ஒரே ஒரு கடை திறந்துருந்துச்சு. 10 மணி மேலே ஆனதுனால அந்த கடையில் போய் டீ இருக்குமான்னு பார்த்தா அங்கே டீ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வாட்டர் கேனு, பிஸ்கட்டு, மெடிசன் இது மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரிம்மா ஒரு வாட்டர் கேன் கொடுங்கன்னு வாங்கிட்டோம். அவங்க எங்களை பார்த்து உங்களுக்கு டீ வேணுமான்னாங்க. ஆமாப்பான்னோம். சரி ஒரு 5 நிமிஷம் இருக்க சொன்னாங்க. எதுக்கு இருக்க சொல்கிறாங்கன்னு தெரியல. அவங்க யாருக்கோ ஃபோன் பண்ணாங்க. யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியல. ஒரு 5 நிமிஷம் இருங்கப்பான்ட்டு அவங்க கணவனும் மனைவியும் கடையில் இருந்தாங்க. 2 வேலை செய்கிற பசங்க இருந்தாங்க. ஒரு பயலை கூட்டிகிட்டு அவங்க 2 வீலரில் போயிட்டாங்க. சரி என்ன இவங்க இருக்க சொல்லிவிட்டு இவங்க போகிறாங்களேன்னு நாங்கள் நினச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கலாமேன்னு இருந்தோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த பையன் மட்டும் திரும்பி வந்து ஒரு கவரில் டீயும் 4 கப்பும் கொடுத்து இந்தாங்கம்மா அவங்க கொடுக்க சொன்னாங்கன்னு கொடுத்தாங்க. எனக்கு வந்து என்னடா நம்ம டீ குடிக்கணுங்கிற எங்கள் உணர்வை அவங்க எவ்வளோ மதித்து வீட்டில் டீ போட சொல்லி அதை அந்த பையன்கிட்ட கொடுத்து அனுப்பி இவ்வளோ செஞ்சாங்களே. அவங்க பேர் என்ன, அவங்க ஊர், அவங்க என்ன, அது நாங்கள் போயிருக்கிறதே டூரு, யாருன்னே தெரியாது. எங்கள் மேலே அவங்களுக்கு அவ்வளோ பிரியப்பட்டு ஒரு ஒன்று செஞ்ச அது செயல் வந்து என்னால் மறக்கவே முடியாது, மறக்கவும் மாட்டேன். இது வரைக்கும் என் பொறுமையாக என் பேச்சை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.